இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய பந்தல் கால் நாட்டும் நிகழ்வு மற்றும் காளாஞ்சி கொடுக்குற நிகழ்வு இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகுது. அது தொடர்பான காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போகுது. இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாங்க. ஓகே, வாங்க இன்னைக்கான காணொலிகளை போகலாம். பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் எல்லா மணியுமே ஒலிக்கிறத நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் கால் எல்லாமே எடுத்துக்கொண்டு செல்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பந்தல் கால் நிகழ்வு நாட்டுற நிகழ்வு வெள்ளிக்கிழமை நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய ஆலயத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதோட காளாஞ்சி வழங்குகிற நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காணொலியை இந்த காணொலி இருக்க போது. இந்த சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலி பாருங்கள். தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வண்டியில் அழைச்சி செல்வதுக்கான காளை மாடல் வந்து கொண்டிருக்கு.
இந்த வடக்கு வாசல் கோபுரமானது, அதாவது நுழைவாயிலானது நேற்றைய தினம் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி தேவஸ்தானம் மகோத்சவ விசேஷ தினங்கள் 16/8/26 ஞாயிறு வைரவர் சாந்தி உற்சவம் மாலை, 17/8/26 திங்கள் கொடியேற்றம் பகல் 10 மணி, 26/8/26 புதன் மஞ்சம் மாலை 4:45 மணி, 27/8/26 வியாழன் மயில் வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 28/8/26 வெள்ளி பரந்த மயில் சக கிளிவாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 29/8/26 சனி ரிஷப வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 30/8/26 ஞாயிறு நாகவாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 31/8/26 திங்கள் வெள்ளிக்கிடாய் சக கிடாய் வாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 1/9/26 செவ்வாய் சிங்கம் சக மகர புதன் இடும்பன் சக பூதவாகன உற்சவம் மாலை 4:45 மணி, 2/9/26 புதன் அருணகிரிநாதர் உற்சவம் இரவு 7 மணி, 3/9/26 வியாழன் கார்த்திகை உற்சவம் மாலை 4:45 மணி, 4/9/26 வெள்ளி சூரியோற்சவம் காலை 6:45 மணி, 4/9/26 வெள்ளி தங்கமயில் சக தங்க எண்ண வாகன உற்சவம் மாலை 45 மணி, 5/9/26 சனி. சரி, கிட்ட வச்சுருக்காங்க. இந்த கொடிச்சியில் எங்களுடைய அம்மாவின் பரம்பரையாக காலங்காலமாக கொடுத்து வருகின்றது. நல்லூர் கந்தசாமி கோயில் கொடியேற்ற திருவிழா தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய அம்மாவின் அப்பா சிவஞான முதலியார் அவருடைய பரம்பரையாக நல்லூர் கொடிச்சியிலே தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்பொழுது எனது அண்ணாவின் மகன் பாபுஜன் இதை கொடுத்து வருகிறார். அப்படியே எங்களுடைய இந்த பரம்பரையாக ஆண் சந்ததியாக போய்கொண்டிருக்கும். இந்த பாக்கியம் கிடைத்ததாலே நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நல்லூர் முருகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலே இருக்கும் அம்மா சொன்ன அம்மம்மா இருந்தவா சொன்னவா
இப்போ நல்லூரானுக்கு கொடியேற்றம் தொடங்கிச்சதோ அந்த காலத்திலிருந்து தங்கட பரம்பரை தானண்டு சிவஞான முதலியார்ட்ட அம்மா அவேண்டிய அம்மா அப்படி அந்த பெண் தலைமுறையால் வந்து பிறகு எங்களுடைய அம்மாண்டி அப்பா சிவஞான முதலியார் அப்புறம் அம்மா கொடுத்து இப்போ அம்மாவோட மகன் அண்ணா தர்மவள சிங்கம் கொடுத்தது இப்பொழுது அண்ணாவின் மகன் பாபுஜன் கொடுத்தது. இன்றைக்கு இந்த காளாஞ்சி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த காளாஞ்சி இன்றைக்கு என்ன நல்லூர் உற்சவம் துவங்கப்போது ஆரம்ப நிகழ்வு. இன்று அந்த கொடிச்சீலையை வாங்கி கொடி கீறவர்கிட்ட கொடுத்து அவர் கீறி தந்த பிறகு 16ஆம் தேதி 10 மணிக்கு கோயிலில் கொண்டு போய் கொடிச்சீலை கொடுக்குவார். அதோட அடுத்த நாள் கொடியேற்றம் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆலயத்தில் கொண்டு இந்த வீட்டில் இருந்து கொண்டு இல்லை நான் தேர் தலையில நடந்து கொண்டு போய் தேர் மடம் அம்மாண்ட அப்பாண்ட காலத்திலேயே தேர் மடம் அங்கே இருந்து எல்லோருமே சேர்ந்து ஒரு தேர் ஒன்றை உருவாக்கி தேர்ல இருந்துதான் நாங்கள் அந்த கொடிச்சிலையை கொண்டு போகணுமென்று எங்களுடைய அம்மாண்ட அப்பாவை விரும்பினபடியால் அது அங்கே ஒரு கோயிலையும் அமைத்து அந்த கோயிலிருந்து நாங்கள் அந்த அதில் வச்சு அதற்குரிய ஆராதனைகள் எல்லாம் செய்து நாங்கள் பிறகு தேரில் வச்சு எல்லோருமாக சேர்ந்து நல்லூர் 10 மணி பூசைக்கிடையில் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம்.